அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மையற்றோ செல்வராம், திருச்சி மாவட்டம் முசிறியிலிருந்து. இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம். அதாவது இப்போ குறிப்பிட்ட அந்த திசை நடந்தால் இவங்களுக்கு யோகம், இவங்களுக்கு அவயோகம் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி சில வரிகள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிடம் ஜாதகம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான் இந்த ஜோதிடம் ஜாதகம் எல்லாமே. மற்றபடி ஒருத்தரோட தலையெழுத்தை மொத்தமாக மாற்றுறது கிடையாது. இந்த உலகத்துல யாராலையும் யாரோட தலையெழுத்தையும் மொத்தமாலாம் மாற்றி வைக்க முடியாது. சரி, அப்படி இருக்க இந்த வழிபாடு பரிகாரம் பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த வழிபாடு பரிகாரம்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். அவங்கவுங்க ஜாதக தகுதி என்னவோ அதுக்குள்ளதான் நல்லது நடக்கும். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ஜாதக தகுதியை மீறியெல்லாம் எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் நடந்துராது. இது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படலாமா? ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஒருத்தர் டாக்டர் ஆகலாம்னு ஆசைப்படலாமா? இதுக்கு நீங்க என்ன வழிபாடு பரிகாரம் பண்ணாலும் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சவர் கலெக்டர் ஆக முடியாது, ஐஏஎஸ் படிச்சவர் டாக்டர் ஆக முடியாது. அப்போ அவங்கவுங்க ஜாதக தகுதிக்குள்ள என்ன தேவையோ அதுக்கான வழிபாடு பரிகார முறைகள் செஞ்சால் நடக்கும். இப்போ இன்னைக்கு பதிவுக்கு வருவோம். இன்னைக்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 நாம யோகங்கள் இருக்கு. இந்த 27 நாம யோகத்துல குறிப்பிட்ட சில யோகத்துல பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்ட இப்போ சில திசைகள் நடந்தால், புத்தியோ அல்லது அந்தரமோ நடந்தால் ரொம்ப யோகமா இருக்கும் அல்லது ரொம்ப தோஷமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த பதிவுல எந்த யோகத்தை பத்தி, எந்த திசை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க பிறந்த யோகம், நாம யோகம் விஸ்கம்பம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு, கண்டம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு, பரீகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. விஸ்கம்பம், கண்டம், பரீகம், இந்த 3 யோகத்துல ஏதாவது ஒரு யோகத்துல நீங்க பிறந்திருந்து இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா, குரு திசை அல்லது குரு புத்தி அல்லது குரு அந்தரம், இந்த 3ல எது நடந்தாலும் சரி. இப்போ குரு திசை நடக்கலாம், அல்லது வேறொரு திசையில குரு புத்தி நடக்கலாம், அல்லது வேறொரு திசை வேறொரு புத்தியில குரு அந்தரமும் நடக்கலாம். இதுல எப்படி இருந்தாலும் சரி, இப்போ உங்க ஜாதக ரீதியா நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்திலே வேணாலும் பிறந்திருக்கலாம். இப்போ நீங்க விஸ்கம்பம், கண்டம், பரீகம் யோகத்துல பிறந்திருந்து உங்களுக்கு குரு திசையோ அல்லது குரு புத்தியோ அல்லது குரு அந்தரமோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்போ என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலும் ஒரே விதமான எதிர்பார்ப்போட வாழ்க்கை போகாது. படிக்கிற வயசுல உள்ளவங்களுக்கு படிப்பு, வேலைக்கு போற வயசுல உள்ளவங்களுக்கு வேலை, கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கல்யாண வயசு வந்தவங்களுக்கு கல்யாணம், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறது, வேலையில ப்ரமோஷன், இந்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு அது எல்லாமே அந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள். இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா டார்ச்சர் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த விஸ்கம்பம், கண்டம், பரீகம் யோகத்துல பிறந்தவங்களுக்கு குரு தேசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ நடந்தால் இந்த நிலைமை தான். இதே யோகத்துல பிறந்திருந்து, இந்த விஸ்கம்பம், கண்டம், பரீகம் யோகத்துல பிறந்திருந்து கேது திசை அல்லது கேது புத்தி அல்லது கேது அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஆனா காலகட்டம் மட்டும் மாறுது. இப்போ இதுல குரு திசை அல்லது குரு புத்தி குரு அந்தரம் நடக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 15/6/2024 இருந்து இந்த மாசம் 15/6/2024 இருந்து 20/8/2024 வரைக்கும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு
பெருசா பிளஸ்ஸான நல்ல யோகமான பலன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கோச்சாரத்துல எந்த கிரகம் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ரொம்ப யோகத்தோட கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்திலையும் குரு எவ்வளவு யோகம் தரக்கூடிய நிலைமையில கூட இருக்கலாம். இருந்தாலுமே இந்த மாசம் ஜூன் மாசம் 15/6/2024 இருந்து 20/8/2024 வரைக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில யோகமான பலன் கிடையாது. இதே கேது திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு, கேது திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2024 மார்ச் மாசத்துல இருந்து 2024 நவம்பர் 10ஆம் தேதி வரைக்குமே இந்த கேது திசை அல்லது கேது புத்தி அல்லது கேது அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அவயோகமான பலன் தான் நடக்கும். பாசிட்டிவான பலன் பெருசா எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. இது திசையே நடக்கிறவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பாதிப்பு. புத்தினா கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்தரம்னா அதை விட கம்மியா இருக்கும். ஆனா பாதிப்பு இல்லாமலாம் போகாது. ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு வகையில பாதிப்புன்றது இருக்கும். அவங்கவுங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த விஷயத்துல இந்த பாதிப்புன்றது இருக்கும். இந்த குரு திசை கேது திசை குரு புத்தி, அதாவது குரு திசை குரு புத்தி குரு அந்தரம், கேது திசை கேது புத்தி கேது அந்தரம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப நான் இங்க சொன்ன காலகட்டம் வரைக்கும் எந்த ஒரு புதுசா எந்த ஒரு முடிவும் எடுத்து செயல்படாம இருக்கிறது நல்லது. புது முடிவு எடுத்து செயல்பட்டீங்கன்னா அது தோல்வியில தான் முடியும், இழப்புகளும் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதே குரு திசை குரு புத்தி கேது திசை கேது புத்தி நடந்துகிட்டு இருந்து யாருக்கெல்லாம் யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல நீங்க என்ன ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்க ஜாதகத்துல குரு கேது என்ன நிலைமையில வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ நடந்து அல்லது கேது திசையோ கேது புத்தியோ கேது அந்தரமோ நடந்து யோகமா இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ சொன்ன இதே காலகட்டம் தான். ஆனா நீங்க என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்கன்றதை பொறுத்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் அப்படின்னு 3 யோகங்கள் இருக்கு. அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த 3 யோகத்துல ஏதோ ஒரு யோகத்துல நீங்க பிறந்திருந்து இப்போ உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ, அதாவது குரு திசை அல்லது வேற திசையில குரு புத்தி அல்லது வேற திசை வேற புத்தியில குரு அந்தரம் நடக்கலாம். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அதிர்ஷ்டமான காலகட்டம், யோகமான காலகட்டம். வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அது எல்லாமே பூர்த்தியாகும். எல்லாமே பூர்த்தியாகும்னா அவங்க ஜாதக தகுதியை மீறியெல்லாம் எதுவும் நடக்காது. அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். உங்க ஜாதக தகுதி என்னவோ அதுக்குள்ளதான் நல்லது நடக்கும். ஜாதக தகுதியை மீறி நல்லது கெட்டது எதுவுமே நடக்காது. இப்போ அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த 3 யோகத்துல ஏதாவது ஒரு யோகத்துல நீங்க பிறந்திருந்து இப்போ உங்களுக்கு குரு திசை குரு புத்தி குரு அந்தரம், கேது திசை கேது புத்தி கேது அந்தரம், இதுல எது நடந்தாலும் உங்களுக்கு இது சூப்பரான யோகமான காலகட்டம். இந்த யோகமான காலகட்டம் எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குரு திசை அல்லது குரு புத்தி குரு அந்தரம் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த மாசம் ஜூன் மாசம் 15ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் 2024 உங்களுக்கு யோகமான காலகட்டமா இருக்கும். அதே கேது திசை அல்லது கேது புத்தி கேது அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எந்த தேதியில இருந்துன்னு பாத்தீங்கன்னா 2024 மார்ச்ல இருந்து 2024 நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகமான காலகட்டமா இருக்கும் உங்களுக்குலாம். நீங்க அதிகண்டம் வஜ்ரம் அல்லது சுக்கிரம் இதுல ஏதோ ஒரு யோகத்துல பிறந்திருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். கோச்சாரம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்க்காத திருப்பமுனையான காலகட்டமா உங்களுக்கு இருக்கும். அதுவும் ஜாதக தகுதிக்குள்ளதான் இருக்கும். ஜாதக தகுதியை மீறி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இப்போ இந்த குரு திசை கேது திசைக்கு இப்போ சொல்லியாச்சு யாருக்கு யோகம் யாருக்கு அவயோகம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு திசை ராகு புத்தி அல்லது ராகு அந்தரம், ராகு திசை நடக்கலாம் அல்லது வேற திசையில ராகு புத்தி நடக்கலாம் அல்லது வேற திசை புத்தியில ராகு அந்தரம் நடக்கலாம். இப்போ ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் நடந்து யாருக்கெல்லாம் யோகம் யாருக்கெல்லாம் அவயோகம் எந்த காலகட்டத்தில இருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சோபனம் ஹர்சனம் சுபம் அப்படின்னு 3 வகையான யோகங்கள் இருக்கு. இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் அடுத்த மாசம் அதாவது 9/7/2024 இருந்து 2025 மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மோசமான காலகட்டமா தான் இருக்கும். வேற எதுவுமே நடக்காதுன்னா அர்த்தம் கிடையாது. நடக்கும், நடக்கிறது எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது.
நீங்க எதிர்பார்த்ததை விட மோசமா தான் நடக்கும். அதனால என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்துல புதுசா எந்த ஒரு முடிவும் எடுத்து செயல்படாம இருக்கிறது நல்லது. இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்றது இனிமேதான் நடக்க போகுது. சோபனம் அல்லது ஹர்ஷனம் அல்லது சுபம், இந்த 3 யோகத்துல ஏதாவது ஒரு யோகத்துல நீங்க பிறந்திருந்து இப்போ உங்களுக்கு ராகு திசையோ அல்லது ராகு புத்தியோ அல்லது ராகு அந்தரமோ நடந்துட்டு இருந்தால் 9/7/2024 இருந்து 15/3/2025 வரைக்கும் உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, காதல்ல மோதல் வரும், வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, வேலை செய்யறதுல ஒரே டார்ச்சரா இருக்கும், குடும்பத்துல ஒரே குழப்பமா தான் போயிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு போடுறீங்களா, நினைச்ச உடனே போட முடியாது, அப்படி போடுற முதலீடும் பெருசா லாபத்தை கொடுக்காது. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும் இப்ப சொன்ன காலகட்டம் வரைக்கும். இதே இந்த ராகு திசை அல்லது ராகு புத்தி அல்லது ராகு அந்தரம் நடந்து இப்ப சொன்ன காலகட்டம் வரைக்கும் யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஸ்கம்பம், கண்டம், பரீகம் 27 நாம யோகத்துல இந்த 3 யோகத்துல ஏதோ ஒரு யோகத்துல நீங்க பிறந்திருந்து விஸ்கம்பம், கண்டம், பரீகம் இந்த 3 யோகத்துல ஏதோ ஒரு யோகத்துல நீங்க பிறந்திருந்து இப்போ உங்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ அல்லது ராகு அந்தரமோ, ராகு திசை அல்லது வேற திசையில ராகு புத்தி அல்லது வேற திசா புத்தியில ராகு அந்தரம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம், அதாவது 9/7/2024 இருந்து 15/3/2025 வரைக்கும் சூப்பரான காலகட்டம், யோகமான காலகட்டமா இருக்கும். யார் யார் என்னென்ன ஸ்டேஜில் வாழ்றீங்களோ, என்னென்ன லெவல்ல இருக்கீங்களோ, உங்க ஜாதக தகுதி என்னவோ அதுக்குள்ள நன்மைகள் கட்டாயம் நடக்கும். வாழ்க்கையில நல்லது என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆனா எல்லா வயசுலையும் எல்லா நன்மைகளையும் எதிர்பார்க்க போறது கிடையாது. உங்க எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பூர்த்தியாகும். இப்போ இந்த குரு திசை, கேது திசை, ராகு திசை யாருக்கு மோசமா இருக்கும், யாருக்கு யோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இங்க நல்லா இருக்கும்னு சொன்னவங்களுக்கு அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நடக்கும். உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நல்லா இருக்காதுன்னு சொன்னவங்களுக்கு உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எவ்வளவுதான் யோகமான நிலைமையில இருந்தாலும் சரி தான் நடக்கும். கோர்ச்சாகத்துலேயும் அந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, அதுக்காக மொத்தமா எதுவுமே இல்லாம போயிருன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா திசை 25%, புத்தி 25%, அந்தரம் 25%, கோச்சாரம் 25%, மொத்தம் 100%. இந்த 100%ம் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நிம்மதியா வாழலாம், எந்த கவலையும் இல்லாம. ஆனா இந்த 100%ம் எல்லாத்துக்கும் சரியாலாம் இருக்காது. இந்த 100%ல எத்தனை பர்சன்டேஜ் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலை. 100%ம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது. குறிப்பிட்ட அளவு ஒரு 50-60% நல்லா இல்லாம இருக்காது. அதனால இந்த யோகம் தோஷம் இந்த தசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு இப்ப இப்படிதான் இருக்கும். இதுதான் உண்மை. மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவில் ஏதேனும் குறை இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கப்படும், குறைந்த கட்டணத்தில் ஜாதகம் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம். நன்றி, வணக்கம்.